நமஸ்காரம். இன்றைக்கி என்ன பண்ணலான்னு ஒரு டைலமா ஒன்று இருந்துச்சு. ஒன்றா சொல்லி கொடுத்த வார்த்தைக்கு கால் எடுக்கலாமா, இல்லைன்னா மியூசிக் போர்ஷன் பண்ணலாமா? செகண்ட் ஆப்ஷன் பண்ண போகிறோம். மியூசிக் போர்ஷன் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 வேரியேஷன் ஆஃப் செட். ஒரு செட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், which is for the senior students. Everybody can try, definitely not a problem, because அடவு தான் என்னென்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். இன்னொன்று வந்து ஃபார் பிகினர்ஸ் ஆஸ் சச். ஸோ சேம் செட் ஆஃப் மியூசிக். ஸோ அதே மியூசிக்கில் வந்து எப்படி வெரைட்டி காமிக்கலாம் is one option which you will learn in this video today. அப்படின்னா okay, now that we have come to music, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு பேசணும்ல, பாவ ராக தாள நாட்டிய பரத நாட்டியம் தாளம். ஜென்ரலாகவே பாட்டுக்கு ஒரு தாளம் இருக்கும். இந்த பாட்டு வந்து ஆதி தாளத்தில் இருக்குது. ஆதி தாளம்னா ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு கவுண்ட் 8. ஓகே, அந்த 8 எப்படி இருக்கும்னா 1 ஃபஸ்ட்டு தட்டணும், அப்புறம் லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், அப்புறம் தட்டணும், திருப்பணும், தட்டணும், திருப்பணும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. இன்னைக்கு வீடியோ வந்து நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம், எஸ்பெஷலி தோஸ் குட்டீஸ் ஆர் who is in the level 1 group who just learning adavers or learnt the basic 7 adavers. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு புது டாபிக் தேர் லேர்னிங். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ நியூ லேர்னிங். ஸோ நான் பாட்டு மட்டும் கற்றுக்கல, பாட்டில் இருக்கிற வார்த்தைக்கு வேறு மாதிரி கை எப்படி எடுக்கணும்னு கற்றுக்கல. பை நவ் யூ வுட் ஹாவ் நோட்டிஸ்ட், நம்ம கிருஷ்ணாக்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிருஷ்ணா இப்படி எடுத்துட்டோம், இது ஒரு கிருஷ்ணா இப்படி எடுத்துட்டோம், அப்புறம் இது ஒரு கிருஷ்ணா எடுத்துட்டோம். ஸோ கிருஷ்ணாலே வந்து ஒரு 3 வெரைட்டி காமிச்சிட்டோம். கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறார், இப்படி கட்டக்காமுக்க வச்சுட்டு ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறார், தலை மேலே ஒரு மயில் பீலி வச்சிட்ருக்காரு, வெணத்திருட்டுறாரு. ஸோ 4 வேரியேஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கனகாம்பரதாரி, கமலா நயனா, நாயக்க, ஒரு வார்த்தையை எப்படியெல்லாம் யோசிக்கலாம், எப்படியெல்லாம் காமிக்கலாம். அதே மாதிரி தான் மியூசிக் ஸ்ட்ரக்சர், தாளம். ஒரு 8 கவுண்ட். இந்த மியூசிக் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 8 கவுண்ட், தட் இஸ் 1 2 3 4 5 6 7 8. இன்னொரு தர 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த 8 கவுண்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன். ஒரு 4-5 தடவை பார்த்தா புரியும். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா, அதுக்குள்ளே போட்ட அடவு இஸ் செட் த சேம் எக்ஸப்ட் ஃபார் த லாஸ்ட் ஃபினிஷிங். வெல்கம் டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். தீர்மானம் அதுக்கு பேர். தீர்மானம் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எழுதுகிறோம்ல, ஒரு வரி எழுதினதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வைக்கிறோம், இன்னொரு வரி எழுதினதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், இன்னொரு வரி எழுதினதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், ஒரு ஃபுல் பேராகிராஃப் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்கிறோம். அந்த ஒரு ஃபுல் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சுன்னு டான்ஸில் எப்படி தெரியும்? இந்த தீர்மானத்தை வச்சுட்டு தெரியும். ஸோ 2 விதமான ஒரு தீர்மானம் இருக்குது. தீர்மானமோட கை கொஞ்சம் கவனிக்கணும். கை எப்படின்னு காமிச்சிடுறேன். இப்போ பண்ணுற தீர்மானத்தில் வந்து 2 வேரியேஷன் இருக்குது.
அதில் வந்து இப்போ பண்ணிருக்கிற இன்னைக்கு இந்த பாட்டில் எடுத்திருக்கிற தீர்மானத்துக்கு உண்டான கை. இட் ஸ்டார்ட்ஸ் வித் திரிபதாக்க. செஸ்ட் லெவல். ரைட் ஹேண்ட் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து ஃப்ரண்ட் வாலை ஃபேஸ் பண்ணுது, ஒரு கை வந்து சைடு வாலை ஃபேஸ் பண்ணுது. இது 1 கவுண்ட்டு. அப்புறம் இது 2 கவுண்ட்டு. ஸோ 2 எல்போவும் சைடு வாலில் இருக்குது. இந்த கை இப்படியே தான் இருக்குது. தட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட். இப்படியே தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் வந்து இஃப் யூ ரியலி வாண்ட் டு கம்பேர் வித் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். So sleeping line which will face the front wall, sleeping line which will face the left hand, and behind. இப்போ behind it should face the back wall flat. இப்படி காமிக்கிறேன் இந்த டைரக்ஷனில். ஸோ கை இங்கேருந்து it will go front flat. திரிபதாக்காவோட அந்த மிடில் ஃபிங்கர் இஸ் ஃபேஸிங் அப் த சீலிங். அகெயின் திரிபதாக்காவோட மிடில் ஃபிங்கர் இஸ் ஃபேஸிங் அப் த சீலிங். ஃப்ளாட் ஹேண்ட். The திரிபதாக்காவோட மிடில் ஃபிங்கர் இஸ் ஃபேஸிங் த பேக் வால். ஸோ 1 2 3. கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு போய்க்கிறேன். 1 சாரி பாடி மூமெண்ட் கிடையாது. ஐம் ஜஸ்ட் அட்ஜஸ்டிங் ஸோ தட் யூ கேன் see the hands in a better clarity. 2 3. பாடி மூமெண்ட்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பாடி மூமெண்ட்ஸ் இல்லை. அது என்னென்னா கொஞ்சம் பின்னாடி போனேன்னாக்கா ஹஸ்தா கிளியராக தெரிய மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இட்ஸ் ஸ்ட்ரெயிட். 1 2 3. கை டைட்டாக இருக்கணும், கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கான்செப்ட்ஸ் ரிமைன் த சேம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா மருதி தடவு 5 எடுத்திருக்கோம், குத்தடவு 1 எடுத்திருக்கோம். கொஞ்சம் ட்விஸ்ட் வேணும்ல. குத்தடவு 1 ரிமைன்ஸ் த சேம் பிகாஸ் இட்ஸ் a little bit difficult. ஸோ குட்டி பேட்ச் பெரியவங்க ஏற்கனவே கற்றுட்டுருக்கவங்க அந்த ஒரு வித்தியாசம் பார்க்காம குத்தடவு 1 அப்படியே வச்சுருக்கோம். குத்தடவு 5ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குத்தடவு 5 எப்படி சாரி மருதி தடவு 5 நாட்டடவு. ஐம் ரியலி சாரி. we are using நாட்டடவு 5 and குத்தடவு 1. நாட்டடவு தெய்யும் தத்த தெய்யும் தாகா. ஓகே, தட் இஸ் அ சொல்லு. குத்தடவு தத்தை தாகா. I'm really sorry. I messed up the names. Sorry. We are using நாட்டடவு. நாட்டடவு 5, குத்தடவு 1. நாட்டடவு 5 original version goes like this. தெய்யும் தத்த தெய்யும் தாகா. தெய்யும் தத்த தெய்யும் தாகா. தெய்யும் தத்த தெய்யும் தாகா. தெய்யும் தத்த தெய்யும் தாகா. கவுண்ட் வச்சு சொல்கிறேன் இனிஷியலாக புரியறதுக்கு. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ நாட்டடவில் என்ன வேரியேஷன் பண்ண போகிறோம்னா 5 6 7 8 கவுண்ட் வந்து முதல்ல போட போகிறோம். 1 2 3 4 அதுக்கப்புறம் போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ்க்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோமோ, குட்டீஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பேசிக். அக்காக்களுக்கு சொல்லி கொடுக்கறது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இதை பேசிக்காக கரெக்ட் பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க, கற்றுக்கோங்க தெளிவாக. பாட்டோட கரெக்டாக வரட்டும். அதுக்கப்புறமா யூ கேன் ட்ரை த ஃபாஸ்டர் வெர்ஷன். சேம் இதே சீக்வன்ஸ் தான் பண்ண போகிறோம். எக்ஸப்ட் ஃபார் த லாஸ்ட் தீர்மானம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த தீர்மானம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். குட்டீஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு தீர்மானம் போட்டிருக்கு, பெரியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. ஸோ குட்டீஸ்க்கு எப்படி இருக்கும்னா, அந்த நாட்டடவில் வந்து
நாட்டடவு 5ஓட 5 6 7 8 ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறமா 1 2 3 4 பண்ணணும். திஸ் இஸ் ஆன் த ரைட் சைட். லெஃப்ட் சைடில் குத்தடவு 1 பண்ணணும். தத் தெய் தா ஹா. அதுக்கப்புறமா தட்டடவு பண்ணணும். தெய்ய தெய். தட்டடவு 1 ரைட் லெஃப்ட். அதுக்கப்புறமா தித் தித் தெய். அந்த தித் தித் தெய் எப்படி இருக்கணும்? தித் தித் தெய். ஓகே, முதல்ல காலை பண்ணி காமிச்சிடுறேன், அப்புறம் கையை பண்ணி காமிக்கிறேன், அப்புறம் காலு கை ரெண்டும் சேர்ந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ கால் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த 7ல் வந்து ஒரு 2 பீட் வரும். எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஸோ 7ல் ரைட் 7ல் லெஃப்ட் சைமல்டேனியஸாக தித் தித் தெய். ஸோ தெய்யும் தத் தத் தெய்யும் தாஹ தெய்யும் தத் தத் தெய்யும் தாஹ தத் தெய் தா ஹ தெய் தெய் தித் தித் தெய். இந்த தெய் தெய் தித்து தெய் தான் வந்து தீர்மானம். ஓகேயா? ஸோ திருப்பி ஃபுல் சீக்வன்ஸ் பார்க்கலாமா? தெய்யும் தத்த தெய்யும் தாஹ தெய்யும் தத்த தெய்யும் தாஹ தத் தெய் தா ஹா தெய் தெய் தித் தித் தெய். Okay, now we'll see the same sequence with the hand and the leg. தெய்யும் தத்த தெய்யும் தாஹ தெய்யும் தத்த தெய்யும் தாஹ தத் தெய் தா ஹா தெய் தெய் தித் தித் தெய். தட் இஸ் அந்த தித் தித் தெய் இருக்குல்ல, தித்துக்கு வந்து ரைட் லெஃப்ட், தித்துக்கு வந்து ரைட் லெஃப்ட், ஆனால் சைமல்டேனியஸாக பண்ணணும். 1 தெய் வந்து பின்னாடி ரைட் ரைட். அகெயின் if I made a mistake, தித் ரைட் ஹேண்ட் ரைட் லெக், தித் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக், தெய் ரைட் ஹேண்ட் ரைட் லெக். தித் தித் தெய் தித் தித் தெய் 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 தித் தித் தெய். தெய் தெய் தித் தித் தெய். ஓகே, one more time. தெய்யும் தத்த தெய்யும் தாஹ தெய்யும் தத்த தெய்யும் தாஹ தத் தெய் தா ஹா தெய் தெய் தித் தித் தெய். தெய்யும் தத்த தெய்யும் தாஹ தெய்யும் தத்த தெய்யும் தாஹ. 8 ஆச்சா? தத் தெய் தா ஹா தெய் தெய் தித் தித் தெய். ஒரே லெவலில் இருக்கணும். வார்த்தைகள் ஓடக்கூடாது, வார்த்தைகள் ஸ்லோவாக பண்ணக்கூடாது. அதுதான் வந்து தேவை இருக்கிற ஒரு கிரிப்பு. வார்த்தைகள் ஓடக்கூடாது, வார்த்தைகள் ஸ்லோவாக போகக்கூடாது. இதில் தவறு நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, தெய்யும் தத்த தெய்யும் தாஹ
தெய்யும் தத்தத் தெய்யும் தாஹ தத்தை தாஹ தை தை திது தை. ராங். ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது. எந்த ஸ்பீடில் போகுதோ அதே ஸ்பீடில் தான் வார்த்தைகளை ஃபில் பண்ணணும், இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். வார்த்தைகள் ஓடக்கூடாது, ஸ்பீடு ஒரே மாதிரி இருக்கணும். தெய்யும், ஒரு ஃபிங்கருக்கு 2 சொல்லு வருது. தெய்யும் தத்தத் தெய்யும் தாஹா தெய்யும் தத்தத் தெய்யும் தாஹா தத் தெய் தாஹா. ஒரு ஃபிங்கருக்கு ஒரே ஒரு சொல்லு வருது. தத் தெய் தாஹா. ஓடாமல் அதே ஸ்பீடில் சொல்லணும். ஸோ நிறுத்தி நிறுத்தி கொஞ்சம் சொல்லணும். தத் தெய் தாஹா தெய் தெய் தித் தித் தெய். ரெண்டுமே கம்பைன் ஆகி வருது. ஒரு விரலுக்கு ஒரு சொல்லு. தத் தெய் தெய் தித் தித் 2 தெய். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒன்றுக்கு ஒரு சொல்லு, இந்த விரலுக்கு 2 சொல்லு. தெய் தெய் தித் தித் தெய். தெய்யும் தத்தத் தெய்யும் தாஹ தெய்யும் தத்தத் தெய்யும் தாஹ தத் தெய் தாஹா தெய் தெய் தித் தித் தெய். இதுதான் நம்ம பண்ணுறோம் ஃபார் தி ஜூனியர்ஸ். ஓகேயா? ஐ ஹோப் எல்லாருக்கும் கை தெரிஞ்சுது. இல்லைன்னா நான் கை மட்டும் திருப்பி பண்ணிடுறேன். திரிபத்தாக்க தெய்யும் தத்தத் தெய்யும் தாஹா தெய்யும் தத்தத் சாரி தெய்யும் தத்தத் தெய்யும் தாஹா தெய்யும் தத்தத் தெய்யும் தாஹா தத் தெய் தாஹா தெய் தெய் தித் தித் தெய். இந்த தெய் தெய் தித்து தெய் உங்களுக்கு புரியலைன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு அடவு வீடியோ இருக்குது. அதை வேணால் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அனுப்புகிறேன். திஸ் இஸ் ஃபார் தி ஜூனியர்ஸ். இப்போ சீனியர்ஸ்க்கு வந்து the same thing will get doubled. தெய்யும் தத்த தெய்யும் தாஹா 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 தெய் தாஹா தெய் தாஹா தெய் தித்து தெய் தித்து தெய் தெய் தித்து தெய். ஓகே. ஸோ தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தத் தெய்யும் தத்த தெய்யும் தாஹா 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 தத் தெய் தாஹா தித் தெய் தாஹா தெய் தித்து தெய் தித்து தெய் தெய் தித்து தெய். ஸோ தெய் தித்து தெய் தித்து தெய் தெய் தித்து தெய். ஸோ 8 வந்து ஃபாஸ்ட்டாக 4ல் அடக்கியிருக்கோம். ஸோ எப்படின்னா திருப்பி சொல்கிறேன். ஜஸ்ட் இன் கேஸ் அர்லியர் பேச்சில் ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் தி சீனியர்ஸ் தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தத் தெய் தாஹா தித் தெய் தாஹா தெய் தித்து தெய் தித்து தெய் தெய் தித்து தெய். திஸ் இஸ் தி சேம் கணக்கு, பேஸ் கணக்கு சேம் 2-8 counts, but what we are filling in is a little bit faster. Steps remain the same. We'll be doing it double time. தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தாஹா தத் தெய் தாஹா தித் தெய் தாஹா தெய் தித்து தெய் தித்து தெய் தெய் தித்து தெய். One more time. தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய் தாஹா தெய் தாஹா தெய் தித்து தெய் தித்து தெய் தெய் தித்து தெய். So the talam for it தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா
தெய் தாஹ தெய்யும் தத்த தெய்யும் தாஹ தத் தெய் தாஹ தித் தெய் தாஹ தெய் தித்து தெய் தித்து தெய் தெய் தித்து தெய். சேம் சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர்ஸ்க்கு பண்ணர்ச்சு. கொஞ்சம் தீர்மானம் சிம்பிளாக போட்டிருக்கோம். தீர்மானம் இஸ் நத்திங் பட் ஃபினிஷிங். எப்படி நம்ம ஒரு பேராகிராஃப்லேருந்து இன்னொரு பேராகிராஃப், தட் இஸ் ஃபஸ்ட் பேராகிராஃப் டு செகண்ட் பேராகிராஃப், when we start it in a new line. So how will we know the first paragraph has been finished? We put a full stop over there and we start in a new line. கொஞ்சம் தள்ளி எழுத ஆரம்பிப்போம். அதே மாதிரி டான்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பாட்டில் ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் எங்கே முடிஞ்சிச்சுன்னு எப்படி தெரியும்? அந்த தீர்மானத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஜென்ரலாக ஒரு பீஸ் ஒரு பேராகிராஃப் முடிக்கிறச்சு கடைசியில் ஒரு தீர்மானம் இருக்கும். வாட் இஸ் அ தீர்மானம்? தித் தித் தெய்ங்கிற ஒரு சொல்லு வந்துச்சுனாலே அது தீர்மானம். ஸோ இனிஷியலாக என்ன வேணாலும் அடவு போடலாம். அந்த அடவோட கடைசியில் எனி காம்பினேஷன் ஆஃப் அதித்தித்தை. If you have a combination of அதித்தித்தை, then it's a தீர்மானம். And if you've done a தீர்மானம், you're finishing a paragraph. Okay? Now can we try it with the music? This was for the juniors. I hope this is clear. திருப்பி சொல்லிடுறேன். ஜூனியர்ஸ்க்கு வந்து கை கொஞ்சம் சின்னதாக வச்சுன்னு சொல்கிறேன். தெய்யும் தத்த தெய்யும் தாஹா, தெய்யும் தத்த தெய்யும் தாஹா, தத் தெய் தாஹா. கை இப்படி பண்ணக்கூடாது. எப்படி வீடியோவில் முதல்ல காமிச்சிருக்கோம். இது சின்ன ஃப்ரேம் கிளாரிட்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் காமிக்கிறேன். கையெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி காலோட கட்டவிரலில் தொட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் பெண்ட் இருக்கணும். அயன் போர்டு பெண்டு சொல்லுவாங்க அதுக்கு பேர். நாம் நாட்டெடுப்பு 5 பண்ணினா என்னோடய பாடி இப்படி இருக்குல்ல, என்னோடய கை பேரலல் லைன், இந்த முட்டி வெளியில், இது ஸ்ட்ரெயிட், இது போய் தொடணும் இங்கே. ஸோ தெய்யும் தத்த தெய்யும் தாஹா, தெய்யும் தத்த தெய்யும் தாஹா. அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். ஓகேயா? இப்போதைக்கு பக்கத்தில் கிளாரிட்டி கிடைக்கணும்னு சொல்கிறேன். தெய்யும் தத்த தெய்யும் தாஹா, தெய்யும் தத்த தெய்யும் தாஹா, தத் தெய் தாஹா, தெய் தெய் தித் தித் தெய். பின்னாடி வால், பேக் வால் ஸ்ட்ரைட். This is only a very short portion for you to understand the hands. Please don't take this as a final version and shorten your hands, because நிறையா பேர் வீடியோ எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க, நிறையா பேர் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, டியூட்டோரியல்ஸை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வெரி குட். ப்ளீஸ் மெயின்டைன் தட். அதை இன்னும் மெருகேறணும். பேசிக் ஃபண்டமெண்டல் சொன்னது பரதநாட்டியத்தோட அந்த ஃப்ரேம் ஒர்க் மறக்கவே கூடாது. எல்போ பிடிச்சா 2 சைடு வாலுக்கு போகணும், கை நல்லா டைட்டாக இருக்கணும், விரல்கள் நல்லா டைட்டாக இருக்கணும், செஸ்ட் லெவல் பக்கத்தில் தான் வைக்கணும், கீழேயோ மேலேயோ வைக்கக்கூடாது. கரெக்டாக செஸ்ட் லெவலில் இருந்தால் பாடி நல்லா டாலாக தெரியும், பாடி நல்லா இரெக்டாக இருக்கணும், ஆடக்கூடாது உடம்பு. இதெல்லாம் தயவு செஞ்சு மறக்காதீங்க. இதெல்லாம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேயா? சீனியருக்கு என்ன பண்ணோம்? அதே டபுள். தெய்யும் தத்த தெய்யும் தாஹா, தெய்யும் தத்த தெய்யும் தாஹா, தத் தெய் தாஹா, தித் தெய் தாஹா, தெய் தித்து தெய் தித்து தெய் தெய் தித்து தெய். And seniors will also have a work
to ensure you write the script. ஆக்சுவலி லெவல் 2 அண்ட் அபவ்லேருந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கலாம். டான்ஸுக்கு எழுதணும். தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தெய்யும் தத்த தெய்யும் தாஹா தத் தெய் தாஹா தித் தெய் தாஹா தெய் தித்து தெய் தித்து தெய் தெய் தித்து தெய். எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன். டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தட் வி ரிமெம்பர். ஒரு 10 நாள் ஆகட்டும், ஒரு 10 மாதம் ஆகட்டும், ஒரு 10 வருஷம் ஆகட்டும், நம்ம மறக்க மாட்டோம். மறந்தாலுமே அந்த புக்கை எடுத்து பார்த்து ஒரு பேஜை திருப்பினா இது நான் பண்ணினேன்னு எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஞாபகம் வரும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு எழுதுங்க. அண்ட் ஒரு நல்ல பழக்கம் சொல்லிட்டா, டேட் போட்டு எழுதுங்க. என்னைக்காவது நிறைய வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் சான்ஸே இல்லைங்க. இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்பிக்கை. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்பிக்கை. கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும். இன்னும் ஒரு நல்ல அழகான எதிர்காலம் நம்ம நாட்டுக்கே காத்துட்ருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட இந்த நேரத்தில் நம்ம கட்டுப்படுத்தினோன்னா எதிர்காலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மைத்தாலஜியில் சொல்லுவாங்க, ஆனானப்பட்ட ஹரிஷ்சந்திரரும் நல்ல தமயந்திக்குமே பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளாம் யார்? அந்த மாதிரி தான். two beautiful stories, if you can just please read. One is Raja Harishchandra and one is Nala Damayanti, a story of a beautiful couple. கண்டிப்பாக படிக்க வேண்டிய 2 கதைகள். தயவு செஞ்சு படிங்க. மியூசிக், பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. அடுத்த கட்டத்துக்கு போகணுமா, இல்லைனா ஃபஸ்ட்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக முடிக்கலாமா? இன்னும் என்ன முடிக்கல? ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு கை மட்டும்தான் முடிச்சிருக்கோம், காலை முடிக்கல. காலோடு சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், யோசிக்கலாம். Till then, keep practicing.